இங்க ஒரு பையன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். அங்க லஞ்ச் டைம்ல அவனோட அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸ திறக்கறான். பார்த்தா உள்ள ஒரு சிக்கன் பீஸும் அடியில கொஞ்சம் சாதமும் வச்சிருக்காங்க. சோ சிக்கனை அப்புறமா சாப்பிடலாம்னு எடுத்து ஓரம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாதத்தை எடுத்து சாப்பிடுறான். அப்பன்னு பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொறுக்கி பையன் எல்லா பசங்க டிஃபன் பாக்ஸ்ல இருந்தும் அவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே வரான். அவனை பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமானவன். அப்ப கரெக்டா இவன் முன்னாடி வச்சிருந்த சிக்கன் பீஸ பாத்துறான். வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த பீஸை எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை பார்த்து இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சோ போய் அவன் யார் என்னன்னு கூட பார்க்காம அவனை தட்டி விட்டுட்டு அந்த சிக்கனை புடிங்கிட்டு வந்துடுறான். அதை பார்த்து அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவன்கிட்ட யாருமே அப்படி நடந்துகிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புது பையன் அவனை அசிங்கப்படுத்திட்டானேன்னு பாக்குறாங்க. எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா, ஆக்சுவலா இவங்க குடும்பம் சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுற குடும்பம். அப்படி இருக்க பையன் சாப்பிடறதுக்காக அவங்க அம்மா சிக்கனை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த சிக்கன் பீஸை வாங்குறதுக்கு அவங்க அம்மா ஒரு வாரத்துக்கு வேலை செஞ்சாதான் காசு கிடைக்கும். சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்ததை இவன் எடுத்துட்டு போறத பார்த்து தான் கோவம் வந்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் இவன் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது மத்தியானம் இவன் பண்ணதுக்கு பழி வாங்குறதுக்காக அவனோட டீமோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை பேரை இவனால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சது அங்கிருந்து ஓடிடுறான். பின்னாடியே இவனுங்களும் துரத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சுத்து போட்டுறானுங்க. அப்ப தெரியாம இவன் கீழே இருந்த ஒரு அசிங்கத்துல காலை வச்சிடறான். அந்த ஷூவை வச்சு மிரட்டியா அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான்.